ஜோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 9ஆம் தேதி நியூஸ் பேப்பர் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 10ஆம் தேதி நியூஸ் பேப்பர் திங்கட்கிழமை 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம் டிசம்பர் 1 கூடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, குளிர்கால கூட்டத்தொடர். சரியா, குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1 தொடங்கி 15 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய மசோதாக்கள் சட்டங்கள் கொண்டு வருவாங்க, நம்ம நியூஸில் பார்க்கலாம். மேபி ஒரு முக்கியமான மசோதா நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது சட்டமாக்க போகிறாங்க. சரியா, என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பிரதமரோ இல்லை ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரோ கைது செய்யப்பட்டு 30 நாள் காவலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பதவியிலேருந்து நீக்கக்கூடிய சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிசம்பர் 1ஆம் தேதி கூடுதல நாடாளுமன்றம், நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான், ஒரு பிரதமரோ இல்லை ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரோ 30 நாட்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட பதவி பறிக்கப்படக்கூடிய மசோதா. அதே மாதிரி 2020 இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை டோட்டலாக ரத்தாச்சு. ஏன்னா 2020 கொரோனானாலையும் ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சுல இந்திய இராணுவ வீரர்களுக்கும் சீனா இராணுவ வீரர்களுக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2020 அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவிலேருந்து சீனாவோட குவாங்சு அப்படின்ற நகருக்கு விமானத்தை இயக்க போகிறாங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 2025 எங்கேருந்து எங்கே இயக்கப்பட்டுச்சு அப்படின்னா கல்கத்தாவிலேருந்து சீனாவோட குவாங்சு அப்படின்ற நகருக்கு விமானம் மறுபடியும் இயக்க போகிறாங்கப்பா. சரி, ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி முன்னேற்பாடுகள் தான் தீவிரமாக நடந்துட்டுருக்கு, நம்ம பார்க்கலாம். சரியா, சரி, வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு புதுசாக மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது பேர் என்னன்னா TAEI ரெஜிஸ்ட்ரி 2.0. சரிங்களா, TAEI ரெஜிஸ்ட்ரி 2.0 என்னென்னா விபத்து அவசர சிகிச்சைக்கான செயலி. நம்ம தமிழ்நாடோட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் துவங்கி வச்சுருக்காரு. இதில் மெயினாக என்னன்னா 5 அதாவது இதில் வரக்கூடிய 6 முக்கியமான தூண்கள் எது அப்படின்னா மாரடைப்பு, தீக்காயம், விஷக்கடி, விஷமுறிவு, குழந்தை நலவாழ்வு மற்றும் அவசர மேலாண்மை, விபத்து மற்றும் காயங்கள், பக்கவாதம். இது எல்லாம் இந்த 6 தூண்களை மெயினாக இது உள்ளடக்கியிருக்கு. ப்ளஸ் 108 அவசரகால ஊர்தியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த TAEI அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனில் ஒருங்கிணைச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போது இந்த TAEI ரெஜிஸ்ட்ரி 2.0 அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அவசரம் அப்படின்னாலும் எப்போனாலும் நம்ம மொபைல் செயலி மூலிமா தமிழ்நாடு அரசு சுகாதார சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக இந்த 6 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாரடைப்பு 1, தீக்காயம் 2, விஷக்கடி விஷமுறிவு 3, குழந்தைகள் நலவாழ்வு மற்றும் அவசர மேலாண்மை 4, விபத்து மற்றும் காயங்கள் 5, பக்கவாதம் 6. இந்த 6 தான் மெயினாக. கூடுதலாக 108 அவசர வாகன ஊர்தி சேவை அதையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க, TAEI. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அடுத்து இந்தியாவில் 2026 AI உச்சி மாநாடு நடைபெற போகுது. அதுக்கான முன்னோட்ட நிகழ்வு அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கு. பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா இந்தியா அதாவது AI உச்சி மாநாடு 2026 எந்த நாட்டில் நடைபெற போகுதுன்னா இந்தியா. எந்த நகரம்னு இன்னும் தெளிவாக கொடுக்கல, அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இந்த வடகிழக்கு மாநிலங்களோட முன்னேற்றத்துக்காக நிறையா முதலீடு பண்ணுறாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது அஸ்ஸாமோட முதல் பல்கலைக்கழகத்தை துவக்கி வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா ஸ்வாஹித் கனகலதா பருவா. சரிங்களா, அது பேர் ஸ்வாஹித் கனகலதா பருவா அப்படின்ற மாநில பல்கலைக்கழகம் எங்கன்னா அஸ்ஸாமில் துறக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மேலும் வடகிழக்கு பிராந்தியத்துக்கான 2வது IIM கல்வி மையம் அஸ்ஸாமில் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ அஸ்ஸாமில் திறக்கப்பட்ட முதல் மாநில கல்லூரி எதுனா ஸ்வாஹித் கனகலதா பருவா மாநில பல்கலைக்கழகம். ரொம்ப முக்கியம்பா, எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பாங்க, அஸ்ஸாம் மாநிலத்தில். ஏன்னா அஸ்ஸாம் மாநிலத்துக்கான முதல் பல்கலைக்கழகம் இதுதான். சரியா, சரி, அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களுக்கான 2வது IIM அங்கே தான் அஸ்ஸாமில் தான் அமைக்க போகிறாங்க.
அதே மாதிரி இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து நடைபெற்று வருது. இதில் ரவீந்தர் அவர் தங்கம் வாங்கியிருக்காரு, இளவேனில் வாளறிவன் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேரும் துப்பாக்கி சுடும் வீரர்கள். சரி, ரைட். அடுத்து வேறு 10ஆம் தேதி நியூஸ் பேப்பர் என்னென்னா, குஜராத்தில் ரசாயன பயங்கரவாத தாக்குதல் முறியடிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ரிசின், அது பேர் ரிசினப்பா, விஷ ரசாயனம் ரிசினை பயன்படுத்தி வெடிகுண்டு இதெல்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஸோ ரசாயன தாக்குதல் வந்து நடத்துறதுக்கு தீவிரவாதிகள் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து கைது பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ அந்த ரசாயனம் பேர் என்னன்னு கேட்கலாம், ரிசின் அந்த ரசாயனம் பேர். சரியா? சரி, ரைட். அடுத்து இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த திட்டம் பேர் ஸ்வச் சதா அப்படின்ற திட்டம்ப்பா. அதாவது 2021ஆம் ஆண்டுலேருந்து 5 முறை இது பேர் என்னன்னா சிறப்பு தூய்மை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மத்திய அரசு அலுவலகங்களில் பழைய டாக்குமெண்ட்டெல்லாம் தேவையில்லாமல் நிறையா ஸ்டாக் ஆகி கிடக்கும், பேப்பராக கிடக்கும். அதே மாதிரி பழைய தொழில்நுட்ப பாகங்கள் எல்லாமே தேவையில்லாமல் கிடக்கும். அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே மறுசுழற்சி செய்ய கொடுத்து அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த திட்டம். சரியா? என்ன அப்படின்னா தூய்மை இயக்கம், ஸ்வச் சதா. சரியா? ரொம்ப முக்கியம்பா. ஸோ இந்த ஆண்டு வந்து 4100 கோடி ரூபாய் வருவாய் கிடச்சிருக்கான் இதுலேருந்து. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அதாவது தேவையில்லாத குப்பைகளை இறக்கி போட்டே 4100 கோடி ரூபாய் வருவாய் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக சந்திராயன் 3 திட்டத்துக்கான மொத்த செலவே வந்து பார்த்திங்கன்னா 783 கோடி ரூபாய் தான் சந்திராயனுக்கே. ஆனால் சந்திராயனோட திட்டத்தை விட இதுக்கான அமௌண்ட்டு நிறையா கிடச்சிருக்கு. 4100 கோடி ரூபாய் வருவாய் கிடச்சிருக்கு. ஸோ இந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னா ஸ்வச் சதா, அதாவது சிறப்பு தூய்மை இயக்கம். 2021 இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருது. சரிப்பா, அடுத்து பார்க்கலாம். இது கேட்கலாம், ஸ்வச் சதா அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம் நடந்துச்சுல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1.96 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கப்பா ஆக்சுவலாக. ஆனால் 60,000 பேர் அதில் ஆப்சண்ட்டு. 1.96 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க, பிசி எக்ஸாம். சரி, ரைட். கொஸ்டின் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சு கேட்டிருந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி முதியவர்களுக்கான அன்புச்சோலை திட்டம் வந்து துவங்கியிருக்காங்க. அன்புச்சோலை திட்டம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வயசானவங்க இருப்பாங்கள்ல வீடுகளில், அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, எங்கே வெளியில் போய் பேச என்ன எதுன்னு தெரியாது. ஸோ அன்புச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த உருவாக்கி அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான யோகாக்கள், அந்த மூத்த குடிமக்களுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி தர்றது, இதெல்லாம் வந்து அன்புச்சோலையில் இருக்கும். சரிங்களா? மொத்தம் 50 முதியவர்கள் வரையும் ஒரு அன்புச்சோலையில் இருக்கலாம். மொத்தம் 10 மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டு இது செயல்படுத்தப்பட இருக்குது. அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோட உணவு, சிற்றுண்டி இதெல்லாம் வந்து அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்கப்பா. சரியா? இது துவக்கப்பட்டது எங்கன்னா திருச்சியில் துவக்கப்பட்டிருக்கு. ஸோ அன்புச்சோலை அப்படின்றது இதுதான், முதியவர்களுக்கான ஒரு நலவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மனமகிழ் மன்றங்கள் எப்படின்னாலும் சொல்லலாம். சரியா? அடுத்தது இந்த பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்காக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ள 38 மாவட்டங்களில் நடமாடும் வாகன மருத்துவ சேவை துவங்கப்பட இருக்குது. சரியா? அது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கான புற்றுநோய் பரிசோதனைக்காக 38 மாவட்டங்களிலும் நடமாடும் மருத்துவ வாகன சேவை தமிழ்நாடு சுகாதாரத்துறை மூலமாக துவக்கப்பட இருக்குது. சரி, இந்த பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னா மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் 1994. என்ன அப்படின்னா இந்த ஆக்சிடெண்ட் இதுலலாம் இறந்துடுறாங்களே அவங்களோட உடல் பாகங்களை வந்து அர்ப்பணிக்கிறதுக்காக அது எந்தெந்த முறையில் அர்ப்பணிக்கணும் அதுக்கான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி வகுத்தது தான் இது மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம். எப்போ அப்படின்னா 1994. இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். வேறு இதுவரையும் 160க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்ததுப்பா என்னென்னா இதில் கேட்டாங்க பார்த்தீங்களா, போலீஸில் போன வருஷம் ஃபிடே உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டி யார் ஜெயித்தது அப்படின்னு கேட்டாங்க. குகேஷ் தான் ஜெயித்தார்.
அது இப்போ நடந்துட்டுருக்கு, இந்த வருஷத்துக்கு நடந்துட்டுருக்கு 2025க்கு. ஸோ இதில் எல்லோரும் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. எங்கன்னா இந்தியாவில் கோவாவில் ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குப்பா. ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம யார் ஃபைனல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். டெய்லி வந்து இவங்க முதல் ரவுண்டில் ஜெயிச்சாங்க, 2ஆம் ரவுண்டில் ஜெயிச்சாங்கன்றது அதெல்லாம் தேவையில்லை. வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த ஃபிடே உலகக்கோப்பை பார்த்துக்கலாம். அடுத்து எகிப்தில் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் இந்தியாவோட அனீஸ் பன்வாலா அவர் வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு. அப்போ அனீஸ் பன்வாலா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவர். சரி, அடுத்து ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டுடன் தொடர்புடைய விளையாட்டு, அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.